ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, சிலுவை வெற்றியின் சின்னமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்ததால் மாற்றப்பட்டிருக்கிறது. அடிமையின் சின்னமாக, அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் தோளில் சுமந்ததால் மாண்புக்குரிய மாட்சிக்குரிய அடையாளமாக மாற்றினார். கிறிஸ்தவருடைய தனிப்பட்ட அடையாளமாக இருப்பது சிலுவை. சிலுவை மாட்சியின் சின்னம், சிலுவை உயிர்ப்பின் வெளி அடையாளம், சிலுவை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட பெருமை என்பதை இந்த நாட்களிலே நாம் ஆழமாக தியானித்து வருகின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை நோக்கி நாம் பயணிக்க, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து கனிவுள்ள இதயத்தை பெற்றிருக்கிற இயேசுவின் தூய இருதயம் இந்த நாட்களிலே சிறப்பாக போற்றி புகழப்படவும், ஆண்டவர் இயேசுனுடைய அன்பால் ஈர்க்கப்படவும் இந்த சிலுவை பாதை நிச்சயமாக உதவும் என்று நான் கருதுகிறேன். இந்த சிலுவை பாதையை உருவாக்க உதவிய அத்துணை பேரையும், குறிப்பாக அருள் தந்தை பிரின்ஸ் அவர்களையும் மனதார பாராட்டுகின்றேன். சிலுவை வழியிலே ஆண்டவர் இயேசுனுடைய கருணையையும் அவரது இரக்கத்தையும் அவரது பேர் இரக்கத்தையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க, தியானிக்க, செயல்படுத்த இந்த சிலுவை பாதை உதவும் என்ற நிலையிலே இதை வெளியிடுவதில் இடைக்காட்டூர் திரு ஆண்டவர் திருத்தலம் பேருவகை கொள்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். ஆமேன். மனிதனே மனிதனே, கருணையின் உருவம் பாதையிலே, கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே. மனிதனே மனிதனே, கருணையின் உருவம் பாதையிலே, கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே, கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே. மனிதனே மனிதனே, தனையனின் கனவை நனவாக்க தன்னையே அர்ப்பணிக்கும் அன்பின் பயணம் இதோ. துன்புற்று வீரத்தின் அடையாளமாகவும் வெற்றியின் அறிமுகமாகவும் காட்சி தருகிறார் மானிட மகன். மண்ணுலக பாவங்கள் தீர்க்க விண்ணுலக கதிரவன் தன் தோள் மீது சுமந்தார் மரணத்தின் பாரத்தை. நிந்தனை மொழிகள் மழையாய் பொழிய நீதியின் செல்வன் மௌனமாய் நடக்க, முள்முடிச்சூடி இரத்தம் சிந்த மீட்பின் பயணம் இதோ. கல்வாரி பயணம் வெறும் கற்களின் பயணங்கள் அல்ல, இது கருணையின் பயணம். ஓடிய கால்கள், ஒலித்த குரல்கள் ஒற்றிடமாய் பயணிக்கின்றது. காரிருள் சூழ்ந்த இருளில் வீசிய பேரொளி ஒளி இழந்து பயணிக்கின்றது. கனிந்தது இதயம், கனந்தது தோள், நிறைந்தது உள்ளம் கருணையினால். பெற்றோருக்கு பேரம் பேசும்
தூக்கி எறியும் கலாச்சாரத்தில் வாழும் நமக்கு இரக்கத்தின் கலாச்சாரத்தை ஊட்டுகிறது உன்னதரின் சிலுவை பயணம். மனிதனே, மனம் திருந்தி திரும்பி வா. முதல் நிலை. பழிகளை சுமத்தும் பாவியாக மனிதனை பரமனை பழி தீர்த்தாய். பழிகளை சுமத்தும் பாவியாக மனிதனை பரமனை பழி தீர்த்தாய். மனிதனை பரமனை பழி தீர்த்தாய். மனிதனே, மனிதனே, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யார் தீர்ப்பிடுவது? படைப்பு படைத்தவனையா? குற்றவாளி நீதிபதியையா? பிள்ளைகள் பெற்றோரையா? நீதிக்கும் நேர்மைக்கும் பொருளற்ற நிலை இதோ. நேர்மை என்பது அடுத்தவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வதில் இல்லை. அது தனக்குத்தானே உண்மை உணர்வுடன் நடந்து கொள்வதில் இருக்கிறது. சிங்கத்தின் பெருமையே அது பசியாறிய பின் எந்த விலங்கையும் கொல்வதில்லை என்பதே. தீர்ப்பு திசை மாறுகிறது. தீயவன் தீர்ப்பிடுகிறான், நீதிமான் நிலைகுலந்து நிற்கின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் எங்களை சுய ஆய்வு செய்து தீர்ப்பிட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. பரமனின் தோளில் சிலுவைப் பார் மனிதனை நீயே சுமத்தி விட்டாய். பரமனின் தோளில் சிலுவையை பார் மனிதனை நீயே சுமத்தி விட்டாய். மனிதனை நீயே சுமத்தி விட்டாய். மனிதனே, மனிதனே, இயேசு சிலுவையை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ புனித மரம். மானிட மகன் மரத்தை சுமக்கிறார். இது நிழல் கொடுத்த மரமோ, கனி கொடுத்த மரமோ, கரம் கொடுத்த மரமோ? கயவர்களால் சுமத்தப்பட்டு கடவுளின் கரம் தாங்கி பிடிக்கிறது தோளில் சிலுவையை. தொடர்கின்றது பயணம். தொலைவில் இல்லை மரணம். அறிந்தும் அன்பின் சிகரமாய் அடியவன் பணிந்தான் தந்தையின் குரலுக்கு. ஜெபம். அன்பு இயேசுவே, சோதனைகளில் துவண்டு விடாமல் துணிந்து சிலுவையை சுமக்கும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. பதிந்தார் தரையில் முதல் முறையாய் பறித்தாய் பரமனை உன் பிழையா. பதிந்தார் தரையில் முதல் முறையாய் பதித்தாய் பரமனை உன் பிழையா. பதித்தாய் பரமனை
பிழையா? மனிதனே மனிதனே, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரமா இல்லை பாவமா? பச்சிளம் குழந்தையாய் கீழே விழுந்தபோது தடுமாறியது அவரின் கால்கள். ஆனால் கருணையின்றி நீண்ட கசியடிகள் ஒருபுறம், கரம் பெற்றவர்கள் கால் பறித்த கொடூரம் மறுபுறம். வீழ்ந்தார், விழுந்து கிடக்கவில்லை, மீண்டும் எழுந்தார். முடிந்து விடவில்லை, முடிவின்றி தொடர்ந்தது அன்பரின் பயணம். அடியோடு வீழ்ந்து விட்டான் என்று நினைத்தவர்களுக்கு ஆணிகளாக துளைத்தது அவரின் எழுச்சி பயணம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் கீழே விழுந்தாலும் முடங்கி விடாமல் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. தேடிய கண்களை வாட வைத்தார், தாயின் இதயத்தை நொறுக்கிவிட்டார். தேடிய கண்களை வாட வைத்தாய், தாயின் இதயத்தை நீ நொறுக்கிவிட்டாய். தாயின் இதயத்தை நீ நொறுக்கிவிட்டாய். மனிதனே மனிதனே, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலியின் உச்சம் விழிகளில் பரிமாற்றம். புலன்களிலேயே மிகவும் முக்கியமானது தொடுதல். வாய்மொழியை காட்டிலும் 10 மடங்கு பலமானது என்பார். சிலுவையின் பாரம் இயேசுவிற்கு, வலியின் மௌனம் தாய் மரியாவிற்கு. தூரம் பெரிதல்ல தொடுதலுக்கு, ஆனால் தொகுத்த மாலைகளின் முடிச்சுக்குள் அகப்பட்ட மலரைப் போல் மனம் வீசினாலும் தாயின் இதயம் வேதனைப்படுகிறது. தேடிய கண்கள் தேகத்தோடு கண்டாலும் வேதனையின் மத்தியில் வலியின் முத்தம் மூளையை மட்டுமல்ல இதயத்தையும் வருடியது. எருசலேம் ஆலயத்தில் எழுப்பிய அதே யதார்த்தமான கேள்வி மீண்டும் ஒலிக்கின்றது கண்களினால். ஏன் என்னை தேடுகிறீர்கள்? ஏன் உள்ளம் கலங்குகிறீர்கள்? பதறிய தாயின் உள்ளம் பரமனின் கேள்விக்கு திகைத்து நிற்கின்றது. அன்பு இயேசுவே, உமது தாயை நீர் அரவணைத்தது போல முதுமையில் எங்கள் பெற்றோர்களை விட்டுவிடாது பாதுகாக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமந்திட உயர்த்தப்பட்டார், மனிதனை நீயோ தாழ்ந்து விட்டார். சிலுவை சுமந்திட உயர்த்தப்பட்டார், மனிதனை நீயோ தாழ்ந்து விட்டார். மனிதனை நீயோ தாழ்ந்து விட்டார்.
மனிதனே மனிதனே. சிமியோன் இயேசுவின் சிலுவையை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யார் இவன்? உறவா, உயிரா, உடலா, நண்பனா? அற்ற குலத்து அருநீர் பறவை போல அண்டி அணைத்தவனா? தேவை கொன்று தேடல்கள் கொன்று என்று நாடகத்துக்கு ஒட்டுமீசை வைப்பது போல ஒட்டிக்கொள்பவனா? வழியில் வந்தவன், வயது வந்தவன், உடல் சார்ந்து உலகம் சார்ந்து அல்ல, உயரிய உள்ளம் கொண்டு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைந்தான் சிமியோன். பகிர்ந்தான், தோள் கொடுத்தான், துடைத்தான், தன்னை இழந்து ஒற்றிடமாய் பயணித்தான் சிலுவையை சுமந்தவனாய். ஜெபம். அன்பு இயேசுவே, சிமியோனைப் போல துன்பப்படுபவர்களுக்கு நாங்களும் தோள் கொடுத்து உதவிட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை. துணியில் பதிந்தது முகவரியா, மனிதனை துணிந்திட மறுத்துவிட்டார். துணியினில் பறிந்தது முகவரியாய், மனிதனை துணிந்திட மறுத்துவிட்டாய். மனிதனை துணிந்திட மறுத்துவிட்டாய். மனிதனே மனிதனே. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகம் முழுவதும் துப்பிய எச்சில், கிழிந்த தோள்கள், வடிந்த குருதிகள். கண்ணீரை துடைத்தவர் குருதி சிந்துகிறார். பளிச்சென்று வெண்மையாய் தோன்றிய முகம் குருதிகளால் சிவந்து காட்சியளிக்கிறது. முகம் பதிந்தது வெள்ளை துணியிலா? இல்லை, வெரோனிகாவின் பளிங்கு கற்கள் போன்று தூய்மையாயிருந்த இதயத்தில். முகமாயிருந்தது முகவரியாய் பதிகின்றது பயணத்தில் பகிர்ந்த வெள்ளை துணி பத்திரத்தில். ஜெபம். அன்பு இயேசுவே, துவண்டு போகிறவர்களுக்கு துணிச்சலையும் பிறரின் கண்ணீரையும் கவலையையும் துடைக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. முத்தம் பதிந்தது மறுமுறையாய், ஐயோ விழுந்தாரே நம்பினையா. முத்தம் பதிந்தது மறுமுறையாய், ஐயோ விழுந்தாரே நம்பினையா. ஐயோ விழுந்தாரே நம்பினையா. மனிதனே மனிதனே. இரண்டாம் முறை இயேசு கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
அன்று தரையில் கரங்களால் எழுதியவர் இன்று தன் கால் தடுமாறி தரையில் விழுகின்றார். எவனொருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் கல்லறியட்டும் என்றவருக்கு காத்திருக்கின்றது கற்களும் கரங்களும். தடுமாறியதோ என் கால்கள், ஆனால் என்னை தள்ளிவிட்டதோ உன் கரங்கள். தூக்கிவிட வேண்டாம், ஆனால் துரோகம் செய்ய துணிந்து விடாதே. விழுந்தவன் நான் எழுவேன், ஆனால் நீ விழுந்து விடாதே மகனே மகளே. ஜெபம். அன்பு இயேசுவே, வீழ்வது மனித பலவீனம், ஆனால் விடாமுயற்சியோடு மீண்டும் எழுந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 8ஆம் நிலை. எருசலேம் மகளீரோ கண்ணீரா, கானல் நீராக நீயானா. எருசலேம் மகளீரோ கண்ணீராய், கானல் நீராக நீயானாய், கானல் நீராக நீயானாய். மனிதனே மனிதனே, எருசலேம் மகளிரை இயேசு சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவள் ஒரு சமாரிய பெண். தண்ணீர் கொடுத்ததற்கு தரணியில் சொந்தம் கொண்டார், வாழ்வு கொண்டார். கண்ணீர் கொண்ட மகளிருக்கு கடவுளின் வார்த்தைகள் இதோ: எனக்காக அழ வேண்டாம். பெற்று வளர்த்து ஆளாக்கி தன்னுடைய உதிரத்தையும் வியர்வையையும் கண்ணீரையும் காணிக்கை ஆக்கிய பெற்றோர்களையே அனாதையாக்கி அழகு பார்க்கும் மிருக சமூகமே, உங்களுக்காக அழுங்கள். ஒலித்த குரல்கள், ஓங்கிய புலன்கள் ஒடுக்கப்பட்டவையாக அந்த ஒற்றை மனிதரின் கல்வாரி பயணம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் சமூகத்தில் வாழும் பெண்களை ஏற்றத்தாழ்வின்றி ஒரே இனமாய் ஒற்றுமையாய் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் நிலை. முப்பாய் பதிந்தீரே நீர் சரமாய், நீயோ மனிதா இருள் நிலையா. முப்பாய் பதிந்தீரே நீர் சரமாய், நீயோ மனிதா இருள் நிலையா. நீயோ மனிதா இருள் நிலையா. மனிதனே மனிதனே. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொடிக்கு காய் பாரமா? இல்லை, காய்கள் கொடியை பாரமாக நினைக்கின்றதா? மரத்தின் பலமா? இல்லை, உடலின் பலவீனமா? பார்க்கும் கண்கள், பரிதவிக்கும் உணர்வுகள் கீறல் விழுந்த இசைத்தட்டாக கீழே விழுந்தார் 3ஆம் முறை.
முடங்கிய கால்களுக்கும் மூடிய கண்களுக்கும் நம்பிக்கை ஊட்டியவர் நயவஞ்சகர்களால் விழுந்து கிடக்கின்றார். எண்ணிய போதெல்லாம் என் மக்கள் என்றவருக்கு எஞ்சியது சாட்டையடி மட்டுமே. அன்பு இயேசுவே, பாவத்தில் விழுகின்ற பொழுதெல்லாம் உம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உம்மில் வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் நிலை. கயவர்கள் ஆடையை உரித்தனரோ, படைத்தன பரமனுக்கே கதியா. கயவர்கள் ஆடையை உரித்தனரோ, படைத்தனம் பரமனுக்கே இக்கதியா. படைத்தனம் பரமனுக்கே இக்கதியா. மனிதனே மனிதனே, இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உரியப்படுவது ஆடையாம். ஆடை என்பது வெறு அழகு பொருள் அல்ல, அது ஆளுமையின் அடையாளம். ஆடை என்பது உடுத்தும் துணி அல்ல, அது உனது நம்பிக்கை. ஆடை என்பது உன்னை நீயே உலகம் பார்க்க காட்டும் அறிமுகம். மனுவுடல் பூண்ட மானிடர் இயேசுவின் மனிதத்தன்மை உரியப்படுகின்றது இங்கே. என் விருப்பத்தை அல்ல, என் தந்தையின் விருப்பத்தையே நிறைவேற்ற வந்தேன் என்றவர் தன்னை களைந்து நிர்வாணம் ஆக்குகிறார். அன்று பாவத்தால் நிர்வாணமாக்கப்பட்டான் மனிதன் ஏதேனில். இன்று பாவிகளால் நிர்வாணமாக்கப்படுகிறார் கல்வாரியில் மானிடர் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, எமது ஆடைகளை அழகு பொருளாக அல்லாமல் நற்பண்புகளை ஆடையாக அணிந்து அறிமுகம் செய்திட அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் நிலை. ஆணிகள் உடலினை வருடியதோ ஐயா, அதிசய கரங்களில் செந்நீரோ. ஆணிகள் உடலினை வருடியதோ ஐயா, அதிசய கரங்களில் செந்நீரோ. அதிசய கரங்களில் செந்நீரோ. மனிதனே மனிதனே. இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலித்தது யாருக்கு? ஆணிகளுக்கா, மானிட மகனுக்கா? துயருற்றது என்னவோ துளைத்து விட்டது ஆணிகள் அதிவேகமாக. தோளில் தாங்கிய மனிதருக்கு தோள் கொடுத்தது சிலுவை மரம். ஒருவர் செய்த உதவியை மறப்பது ஈனச் செயல் என்றால், அதனினும் ஈனச் செயல் அப்படி நன்மை செய்தவர்களுக்கு கேடு செய்வது. மனிதனின் சுயநலமும் தன்முனைப்பும் இங்கு அரங்கேறுகிறது. ஆணியில் அடித்த சுத்தியின் ஓசை மனிதரின்
இதயங்களை துளைத்ததோ இல்லையோ, வானத்தின் திரைகளை துளைத்து இடியை எழுப்பியது. ஜெபம். அன்பு இயேசுவே, எமது வெளிவேட ஆடைகளை களைந்து நற்பண்புகளால் எங்களை அழகுபடுத்திக் கொள்ள அருள் தார். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. சரித்திரம் படைத்திட்ட திருவுடலே ஐயா, மரித்தீர் சிலுவையினில் மாபரனே. சரித்திரம் படைத்திட்ட திருவுடலே ஐயா, மரித்தீர் சிலுவையினில் மாபரனே. மரித்தீர் சிலுவையினில் மாபரனே. மனிதனே மனிதனே, இயேசு உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாய்ந்தது உடல் சரித்திரம் பேச இறுதி வார்த்தையோடு மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. சிலுவையிலே சிலுவையிலே மன்னிக்க வந்த மாபரனே, உன் மரணத்தை வாழ்வாய் மொழிந்தீரே. கல்வாரி மழையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். அன்பின் சிகரமாய் நின்றீரே, பரதேசியமக்காய் பரிந்தீரே. அன்பின் சிகரமாய் நின்றீரே, பரதேசியமக்காய் பரிந்தீரே. உம்மாள் நான் மாறுவேன் இயேசுவே, உம்மாள் நான் மாறுவேன். கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. அம்மா, இவரே உம் மகன். சீடரே, இவரே உம் தாய்.
நம் அம்மாவன்றோ, இவ்வுலகிற்கு அவரே தாயன்றி. உறவின் இலக்கணம் அம்மாவன்றோ, இவ்வுலகிற்கு அவரே தாயன்றி. உம்மால் நான் மாறுவேன் என் இயேசுவே, உம்மால் நான் மாறுவேன். கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறது. கைவிடப்பட்ட ஆயன் நீரோ, எனக்காய் தாகமாய் நின்றீரே. கைவிடப்பட்ட ஆயன் நீரோ, எனக்காய் தாகமாய் நின்றீரே. உம்மால் நான் மாறுவேன் என் இயேசுவே, உம்மால் நான் மாறுவேன். கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அழித்த உம் உயிர் அழிக்கப்பட, நின்னுயிர் எனக்காய் நின்றினவே. அழித்த உம் உயிர் அழிக்கப்பட, நின்னுயிர் எனக்காய் நின்றினவே. உம்மால் நான் மாறுவேன் என் இயேசுவே, உம்மால் நான் மாறுவேன். கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. சிலுவையிலே சிலுவையிலே மன்னிக்க வந்த மாபரனே, உம் மரணத்தை வாழ்வாய் மொழிந்தீரே. கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே. ஜெபம். எமக்காக உயிர் துறந்த அன்பு இயேசுவே, உமது இறப்பால் எங்கள் இதயங்களை நாங்கள் தூய்மையாக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. கலங்கிய அன்னை அமர்ந்திடவே, மீண்டும் மாபரன் மடியினிலே. கலங்கிய அன்னை அமர்ந்திடவே, மீண்டும் மாபரன் மடியினிலே. மீண்டும் மாபரன் மடியினிலே. மனிதனே மனிதனே. மரியின் மடியில் மகனின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சிப்பி. தாயின் மடியில் மகனின் இறந்த உடல் என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனை. உள்ளத்தின் மீளா துயரம் விட்டுச் செல்கின்றாயே என்ற கருவிழி கண்ணீர் துளிகள். குரல் இழந்தவர்களின் குரலாக வந்தவர் இங்கு மௌனம் சாதிக்கின்றார். தாயின் மடியில் கூர்மையான கல்லும் ஊசி போன்ற முள்ளும் குருதியை சுவைத்த கொடூரம் முகவரிகளாக அவரின் உடலில் படமிட்டு காட்டுகின்றது. கனத்த மழையில் முதுகையே கூடாரமாக்கிய தாயின் கண்ணீரில் நனைந்த குழந்தை போல இதோ தாயின் மடியில் மடிந்த இயேசுவின் மானுடல். ஜெபம். அன்பு இயேசுவே, மடியில் சுமந்து தோள் கொடுத்து ஊட்டி வளர்த்த எம் பெற்றோர்களை அன்புடன் பேணி காக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. ஆயிலவன் கல்லறையில் அடைக்கலமா முத்தாய் அமைந்தது விடுதலைக்கா. ஆயலவன் கல்லறையில் அடைக்கலமாய் முத்தாய் அமைந்தது விடுதலைக்காய். முத்தாய் அமைந்தது விடுதலைக்காய். மனிதனே மனிதனே. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சிப்பி. அமைதி காத்த அரிமத்தியா யோசேப்பு அடக்கம் செய்கின்றார் இயேசுவின் உடலை. காத்திருந்த கல்லறை, காலியான படுக்கை மேடை, மூடிய கல் மூளைக்கல்லுக்கு தன்னை விலக்கிக் கொள்கிறது. வீழ்ந்த மானுடல் ஊனுடலாய் வானின்று மண்ணிற்கு உதித்த மானிடரின் பூவுடல் பூட்டப்படுகிறது. ஒரு மனிதன் தோல்வியடையும் போது முடிந்துவிட மாட்டான். களத்தை விட்டு ஓடும்போதுதான் முடிந்து போகிறான். இங்கு முடியவில்லை, மடிந்ததே மாட்சிமை பெறுவதற்கு. ஜெபம். அன்பு இயேசுவே, மூடிய கற்கள் மக்காக திறக்கப்பட்டது போல எங்கள் இதயத்தில் இருக்கும் கற்களை அகற்ற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனிதனே மனிதனே, கருணையின் உருவம் பாதையிலே, கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே. மனிதனே மனிதனே, கருணையின் உருவம் பாதையிலே, கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே. கல்வாரி பாதங்கள் நம் இதயத்திலே. மனிதனே மனிதனே. உண்மையான தேடல் என்பது புலன் பெயர்ந்தோரிடம் காணப்படுகிறது என்றார் மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ். மீட்பின் தேடல் கல்வாரி நோக்கிய பயணத்தில் அமைந்தது. மாசின்றி உதித்த மாணிக்கம் மாட்சிக்காக மடிந்து கிடக்கின்றது. மாசில்லா கன்னி மாந்தருக்கு மாட்சியை கொடுத்திட
நிந்தைக்கு உள்ளாகியது மரியின் இதயம். பார்ப்போற்றும் உலகில் பரமனின் பயணம் பாரமா, பாவமா, இல்லை பாசமா? பாராட்டிற்காக இந்த பாடுகள் அல்ல, மாறாக பாவிகளுக்கான பாடுகள் இது. துறந்தார் முற்றிலும் தன்னை ஒரு மரம் இலைகளை இயற்கையாக கழற்றி விடுவது போல. தேடுவதை நிறுத்திய போதுதான் தேடியது கிடைத்தது, பாடுகளின் மாட்சி. கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற புனித பவுல் அடிகளாரின் வார்த்தைகளோடு நாமும் இறப்போம், உயிர்ப்போம், இதய அன்பில் நிலைத்தவர்களாக ஒன்றிணைந்து பயணிப்போம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இச்சிலுவை பாதையில் தியானித்து கொண்டிருக்கின்ற நம் யாவருக்காகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே, கல்வாரி மலையின் உச்சியிலே கருணை கடலாய் வழிந்ததே.